இவருக்கே தெரியாம நான் இந்த பூஜையை பண்ணாலும் இந்த பூஜைக்கான முழு பலனும் கிடைச்சு சாமியார் சொன்ன கண்டத்திலிருந்து இவர் முழுசா வெளியே வந்துடணும். இந்த 18 நாள் பூஜையை நான் நல்லபடியா முடிக்கணும். நல்லூரம்மா, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். அம்மா. மகா, வா உட்காரு. திரு மருந்தெல்லாம் சாப்பிட்டானா? மயில நான் கொடுத்துட்டாருமா. அவரு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கட்டும். என்னம்மா, இன்னும் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற மகா? பரத்வாஜ் சுவாமிகள் சொன்ன விஷயத்த பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சாமி சொன்ன விஷயத்த திரு கிட்ட கேட்டப்போ அவர் ரொம்ப சாதாரணமா அவர் பொதுவான பலன் சொல்லிருப்பாருன்னு சொல்லிட்டான். அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா சாமிகள் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போறவரு கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா திரு விஷயத்துல அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தான் எனக்கு தெரியல. அதான் மகா ஒரே குழப்பமா இருக்கு. திருவுக்கு நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்தா என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. அதே சமயம் சாமிகள் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு வழியே இல்ல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. பதில் இல்லாம பல கேள்விகள் என் மனசுல இருக்கு. ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ண பிளட் வேணும்னு கேட்டாங்க. அதான் பிளட் கொடுக்க வந்தேன். ஓ, அந்த டோனர் நீதானா? யார் அந்த பொண்ணு? அது யாருன்னு எல்லாம் தெரியல. ஆனா நல்லூரம்மன் கோவில்ல ஒரு வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். மகா தங்குறதுக்கு உடனடியே ஒரு இடம் வேணும். பேசாம அந்த பொண்ணு என் வீட்டிலே வந்து தங்கிட்டுமே. பரிகாரம் பண்ண போன இடத்துல அங்க நடந்த குழப்பத்துல லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. லக்ஷ்மிக்கு வேற ஒரு நல்ல லைஃப் செட் பண்ணலாம் நினைக்கிறப்போ எங்க போனானே தெரியாம போச்சு. இவ்வளவு நாளும் அவளை நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னடான்னா என் வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாமலே இவ்வளவு நாள் இருந்திருக்கா. லக்ஷ்மி ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு சுத்தமா புரியல. என்கிட்ட ஏதோ நல்ல மாதிரி நான் இனிமே உங்க வாழ்க்கையிலே குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? மகா, நீ எங்கதான் இப்படி சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டேனே தெரியல. இவ்ளோ டேஸ்டான சமையலை நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. வேற லெவல் இல்லப்பா? ஆமா காவேரி, உண்மைய சொல்லணும்னா மகாவோட சமையலை சாப்பிட்டா அப்படியே எங்க அம்மா சமையல் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம். என்னங்க, அவ சமையல் நல்லா இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக இவ சமையல் அத்தை சமையல் மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அப்புறம் எல்லாரும் சமைப்பாங்க மாப்ள. ஆனா பக்குவம் தெரிஞ்சு சமைக்கிறவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு ருசியா சமைக்க முடியும். நீங்க எங்க அம்மா சமையல சாப்பிட்டதில்ல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. அவங்க சமைச்சாங்கன்னு வைங்களேன், தெருவே மணக்கும்.
இவங்க எல்லாருக்கும் லக்ஷ்மி பிடிச்சு போச்சு. வந்த கொஞ்ச நாள்லயே தாத்தா பாட்டி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டா. போதும் போதும் மாமா. அண்ணா இங்க வாங்க. என்ன மகா? அண்ணா அவர் சாப்பிட வந்துட்டாரு. நீங்க போய் அவருக்கு டிஃபன் எடுத்து வைங்க. ம் ஆ ம் சரி மகா, கொடு, நான் பார்த்துக்கிறேன். திரு, மகா இன்னைக்கு உனக்காக இதை ஸ்பெஷலாக செஞ்சுருக்கா. திரு, மகா செஞ்சது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு.